உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் இந்த ஜூலை மாதத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மந்த். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா 7 அப்படின்ற ஒரு 7th மந்த் அப்படின்னு பார்த்தோம். இந்த 7th மந்தில் தான் 7th டேயில் தான் இந்த ஐஎம்டிவி இந்த மீடியா ஊழியங்களை 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதம் எனக்கு இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுதும் என்ன தலைப்பு என்றால் ஐ ஆம் காட்ஸ் சைல்டு அப்படின்னு சொல்லி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி அந்த தலைப்பில் தான் இந்த மாதம் பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு வசனம், அந்த வாக்குத்தத்த வசனமாக இந்த மாதம் முழுதும் பார்க்க போகிறோம். அது நம்மளுடைய ஐஎம்டிவி கேலண்டர்ஸில் கூட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாம்ஸ் சங்கீதம் 82 சாம்ஸ் 82:6 ஐ செட் யூ ஆர் காட்ஸ், யூ ஆர் த சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உன்னதமானவரின் மக்கள் என்று அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, அதாவது உன்னதமானவர் அப்படின்றது. அதோடைய மக்கள்னு இருக்குது தமிழில், இங்கிலீஷில் வந்து சன்ஸ்னு இருக்குது. சில டிரான்ஸ்லேஷன் சில்ட்ரன் இருக்குது, அதாவது சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு கூட நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன்னா வந்து கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னதமான மக்கள்னு சொல்லலாம், இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லலாம். 2 பகுதிகளாக இந்த வசனத்தில் இருக்குது. ஒன்று ஈ ஆர் காட்ஸ், அதாவது நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தேவர்கள் போல் இருக்கிறீர்கள்னு சொல்லி, தேவர்கள் என்று ஈ ஆர் காட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 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 பகுதி, ஒரு 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 வியூ. இன்னொரு இது அப்படின்னா யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இன்னொரு கர்த்தருடைய மக்கள் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இன்னொரு 2 போர்ஷனாக இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ஈ ஆர் காட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்லும் பொழுது, தமிழில் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா காட் ஒரு அவருடைய பிள்ளைகளை, அவர் மனிதனை உண்டாக்கும் பொழுதே ஒரு பர்பஸ், ஒரு சாலிட் பர்பஸை வைத்து தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது அவர் செய்த காரியம் என்றால், அவர் மண்ணிலிருந்து எடுத்து அந்த சரீரத்தை உருவாக்கினார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய சுவாசத்தை ஹிஸ் பிரெத் இன், அதாவது லிவிங் சோல் ஆவதற்கு, ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்ம ஒரு ஜீவனுள்ள ஆத்மாவாக மாறுவதற்கு ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அப்போது God has a great purpose for us. நமக்கு ஒரு பெரிய ஒரு பர்பஸோடு தான் உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கும் மனிதனை உருவாக்கும் பொழுதே, ஏனென்றால் அவர் அந்த உருவாக்கும் பொழுது மட்டுமல்ல, அதற்கு முன்பதாகவே, இப்போ பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம். உன் தாயின் கருவிலே நீ உருவாவதுக்கு முன்பதே உன்னை அறிந்திருக்கிறேன். பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஐ நியூ யூ. அப்போது இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்றால், God has already designed humans. நம்ம போல மனிதர்களை ஆண்டவர் ஏற்கனவே அவரோட ஒரு டிசைனுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதாவது அவருடைய மைண்டில் வந்து இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது, இவர்களை இப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு. அப்போது இது 2 பகுதியாக நாம் பார்க்கிறோம் என்றால், ரொம்ப டீட்டெயில்டாக நான் போக விருப்பப்படலை. இது ஒரு மார்னிங் டிவோஷன்றதால நம்ம இந்த மாதத்தில் இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பகுதி என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஃபஸ்ட் இன்டென்ட், எதற்காக மனிதனை, வாட் இஸ் த இன்டென்ட், எதற்காக மனிதனை இந்த எலிவேட்டட் ஒரு உயர்ந்த மனிதனாக, ஒரு உயர்ந்த பொசிஷனில் ஆண்டவர் உருவாக்கினார் ஆதாம் ஏவாளை அப்படின்னு நம்ம சிந்திக்க வேணும். விழுந்த பிறகு, மனிதன் விழுந்த பிறகு, ஆஃப்டர் வி ஃபெல் டவுன், ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். ஏற்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்து மேசாயாவை அனுப்புகிறார். அவர் மரித்து
சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததால் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அவர் மூலமாக மறுபடியும் நாம் அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ மறுபடியும் அந்த மகிமை ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிசைனை காட்டிலும் இப்போ இருக்கிற மகிமை அதிகமாக இருக்கு. ஏனென்றால் மனிதனாக அந்த முந்தின ஆதாம் வந்து ஒரு 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 அந்த சரீரம் வந்து அந்த முந்தின ஆதாமோட சரீரம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணினால் செய்யப்பட்டது. ஆனால் இப்போ பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த இமேஜ் ஆஃப் காட், கர்த்தர் ஏற்கனவே அங்கே படைக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்திலையும் படைக்கிறார். நம்ம எப்படி எதிர்பார்க்கிறார்? இப்போ ஆண்டவர் வருகை வரும்பொழுது when he comes back, நம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துடன் முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்க அவருடைய மகிமையை காணப்போகிறோம். அந்த மகிமையில் நாம் கலந்து போகிறோம். we are going to mix with that. அப்போ பாருங்க, ye are gods, நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை பார்க்கிறார். உருவாக்குனதும் அப்படிதான். இனிஷியல் இன்டென்ஷன் அதுதான். உருவாக்குனதும் அப்படிதான். அது ஏன் அந்த ரட்சிப்பின் ப்ராசஸ் அந்த முடியும் பொழுது, ஆண்டவர் வருகை வரும் பொழுது மறுபடியும் நம்ம மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் நாம் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அதோட மகிமையாக நம்மை பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்க போகிறார். பாருங்கள், அப்போ ஈஆர் காட்ஸ் சொல்லும் போது நீங்கள் தேவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்தி பார்க்கிறார். பார்த்தீங்களா? அப்போது இந்த இடத்தில் தேவர்கள் அப்படின்பொழுது கடவுள்களாக நாம் இருக்கிறோம் என்னும் அந்த ஒரு பிச்சு எடுக்காமல் அது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு எல்லா ஞானமும் அறிவும், நமக்கு சாய்ஸு, சித்தம், நம்மளே ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்குதுன்றதால ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நீ உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய், நீ தேவர்களைப் போல் இருக்கிறாய் என்று அதை ஒப்பிட்டு சொல்கிறார். ரைட்? ஸோ இதை தாண்டி நம்ம வந்து இந்த மாதத்தில் பார்ப்போம். அடுத்த பகுதி பார்த்தோம் என்றால், அடுத்த பகுதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் தேவகுமாரர்கள், அதாவது சன்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஹை அப்படின்னு போட்டிருக்கு. சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷனில் போட்டிருக்கு. தமிழில் வந்து உன்னதமான மக்கள்னு போட்டிருக்கு. அப்போது இதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் நான் கர்த்தருடைய பிள்ளை, இப்படி ஒரு தெளிவாக நம்ம சொல்லலாம். இந்த காரியத்தை எல்லாம் பார்த்தா இது என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் இந்த வசனங்களில்? யூஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நீ கர்த்தருடைய பிள்ளை என்று. அப்போ இந்த மாதத்தில் நாம் பார்க்க வேண்டியது, அப்போ கர்த்தருடைய பிள்ளை என்றால் இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த மாதத்தில் நீ கர்த்தருடைய பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். நீ கர்த்தருடைய பிள்ளையாக நடந்து கொள்ள, அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யூ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹாவ் அத்தாரிட்டி, யூ ஹாவ் ஸோ மெனி ப்ரிவிலேஜஸ். எத்தனையோ காரியங்கள் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. உனக்கு அதிகாரம் இருக்கிறது. அது தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வது மட்டுமல்ல. இட்ஸ் நாட் சேயிங் தட் ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட். டசன்ட் எண்ட் தேர். அங்கேயே முடியவில்லை. அங்கே தான் கமா போடுறோம். ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட். ஸோ அப்பொழுது அதனால் நான் எனக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது, இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் ராஜாவின் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிரின்சஸஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ராஜ்யத்தில் ஒரு பொறுப்பு இருந்தது அந்த காலத்தில். அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னா, அடுத்தபடியாக அந்த பிள்ளை தன்னுடைய தந்தையின் பொறுப்புகளை, தன்னுடைய தந்தையின் காரியங்களை, இந்த வீட்டின் எல்லாமே எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போது இந்த இடத்தில் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆண்டவர் நிறைய அதிகாரத்தையும் நிறைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது நமக்கு நிறைய ப்ரிவிலேஜஸை கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் பார்ப்போம். ஆனால்
இந்த 1ஆம் தேதி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹூ am I அப்படின்னு நாம் பார்க்க, நான் யார்? நான் யார்? கர்த்தர் என்னை எதற்காக உருவாக்கினார்? நான் கர்த்தருடைய பிள்ளை என்றால் என்னுடைய பொறுப்பு என்ன? நான் எதற்காக வாழ்கிறேன்? எதற்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்? எதற்காக இந்த 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 கரியரில் இருக்கிறேன்? அப்போ ஆண்டவர் என்னை என்ன எதிர்பார்க்கிறார்? வாட் டஸ் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ இஃப் ஐம் எ சைல்ட் ஆஃப் காட்? நான் கர்த்தருடைய பிள்ளையாகி இருந்தால், உன்னதமான மக்களாக இருந்தால், ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார் என்னிடத்தில். இட் இஸ் நாட் அ பேட்ச். நம்ம வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒரு பேட்சை குத்திக்கின்னு பேர் போட்டு நான் வந்து இன்னார் அப்படின்னு ஒரு பேட்சை குத்தின்னு போகிறது மட்டுமல்ல. அது மட்டுமல்ல. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், ரெஸ்டாரண்ட் போனால் அங்கே வந்து மேனேஜர்னு போட்டு பேர் போட்டிருப்பாங்க. ஒரு ஹோட்டல் போனால் மேனேஜர்னு போட்டு பேர் போட்டிருப்பாங்க. அவர் அது பேட்ச் போட்டிருந்தால் மட்டும் கிடையாது, அவருக்கு பொறுப்பு இருக்குது. நம்ம அந்த ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா அந்த மேனேஜரை கூப்பிட்டு, நீங்கள் தானே மேனேஜர்? ஆமாம். அது பேட்ச் போட்டிருக்கிறார், பேர் போட்டிருக்கார், நீங்கள் தானே மேனேஜர்? இது 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 இப்படி இப்படி இருக்கணும், இது இது இப்படி இருக்கணும், இது ஏன் இப்படி இருக்க மாட்டேங்க? நம்ம கேட்குறோமா இல்லையா? ஏன் கேட்குறோம்? அந்த அந்த அது அந்த அந்த பர்சனுக்கு பேட்ச் போட்டது மட்டும் இல்லை, அந்த அதிகாரமும் பொறுப்புமே. அதை போல தான் ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மகிட்டேருந்து எதிர்பார்க்கிறார். நீ என்னுடைய பிள்ளையாக உன்னுடைய பொறுப்பையும் உன்னுடைய பணிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது நாம் சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிடலாம். we are all children of God. எஸ், நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னதமான மக்கள், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம். அதை பேட்ச் போடுற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் ஒரு எங்கேயாவது மீட்டிங் போகிறோன்னா எல்லாருக்கும் ஒரு பேட்ச் ரைட்டு போடு, எல்லோரும் பேட்ச் குத்தி போகும். ஆனால் அதை நீ வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாய்? அதை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்ன பிறகு ஆண்டவர் உன்னிடத்தில் நிறைய காரியம் எதிர்பார்க்கிறாரே. அப்போ இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒரு காரியத்தை ஆணித்தரமாக எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். நீ என்னுடைய பிள்ளையாக ரெப்ரசன்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் மீ ஆஸ் அ சைல்டு, யூ மை சைல்டு. நான் தகப்பன் என்றால் நீ என்னுடைய மகனாக மகளாக நீ அங்கே நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிகாஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். உன்னதமானவரின் பிள்ளையாக நீ இருப்பதால், நாம் எல்லாரும் இருப்பதால் அதை எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்தில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பாருங்க, அப்பனா இந்த ஒரு வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ள 2 பகுதிகளாக நாம் பார்த்தோம். அதில் நான் டீட்டெயில்டாக ரொம்ப போகல, ஏன்னா இந்த காலை நேரத்தில் நம்ம ஓவராலாக இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக என்ன சொல்கிறார் என்பதை தான் நாம் இந்த காலை நேரத்தில் 1ஆம் சன்ரைஸில் இந்த டிவோஷனை பார்க்குறோம். அப்போ வாட் காட் இஸ் சேயிங், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யூ ஆர் மை சைல்டு. நீ என்னுடைய பிள்ளை என்பதால் நீ இந்த இடங்களிலெல்லாம் நிற்க வேண்டும், இந்த இடங்களிலெல்லாம் உன்னை நான் நிறுத்துவேன் என்கிறார். என்னன்னு தெரியாது. எந்த இடங்களில் ஆண்டவர் அவரை ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கு எங்கெல்லாம் நம்மளை நிற்க வைப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் அதை செய்வார். இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். அந்த இடத்தில் நாம் போய், எனக்கு தெரியாதுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படி என்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இல்லை நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இப்படி தான் செய்வேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இதெல்லாம் இப்படி தான் செய்ய வேண்டும், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய கர்த்தர் கொடுத்திருக்க வார்த்தையின் பிரகாரம் இதை நான் செய்கிறேன், கர்த்தருக்காக நான் நிற்கிறேன், நான் விசுவாசத்தில் கர்த்தருக்காக நிற்கிறேன், ஏனென்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள்லாம் எப்படி வேணால் செய்யுங்க. அதுதான் யோசுவாவும் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள்லாம் எப்படி வேணால் போங்க, யார் எப்படி வேணால் செய்யுங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதே போல தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து கூறுகிறார், நீ என்னுடைய பிள்ளை, யூ ஆர் மை சைல்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். யூ ஆர் மை சைல்டு,
யூ டோன்ட் ஹாவ் டு worry. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பணத்திற்கோ அதற்கோ இதரை பற்றெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 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 கவலையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு விடு. ஏனென்றால் நீ என் பிள்ளை. யூ ஆர் மை சைல்டு. நீ என் பிள்ளை. நான் உனக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த மாதத்தில் நீ ஒரு பொறுப்பான பிள்ளையாக நடந்து கொள் என்று ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன வயசில் ஒரு பொறுப்பான பிள்ளையாக, ஒரு பொறுப்பான மகளாக நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? நான் உன்னுடைய தகப்பன், ஃபாதர், நான் உன்னுடைய நண்பன், நான் உனக்காக இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை. நீ உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து எனக்காக வாழு என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை மாறுகிறது. இஃப் யூ ரெப்ரசன்ட் த மோஸ்ட் ஹை, அதை அழகாக போட்டிருக்குது. மோஸ்ட் ஹை, உன்னதமானவர் அவருடைய ஆளாக நம்ம முன்னாடி போய், மக்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், குடும்பத்திற்கு முன்னாடி போய் நிற்கிறோம், வேலை ஸ்தலத்தில் நாம் போய் நிற்கிறோம், ஒரு கூட்டத்திற்கு முன்பதாக உன்னதமானவரின் பிள்ளையாக நாம் போய் நிற்கிறோம் என்றால் ஆண்டவர் எல்லா அதிகாரம் பலத்தையும் நமக்கு தருவார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லா விடுதலையும் அருள செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தி தான், ஒரு ஷார்ட் மெசேஜ். ஜஸ்ட் ஒரு 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 எல்லாரையும் உற்சாகப்படுத்தும். இந்த இந்த ஜூலை மாதம் இந்த 1ஆம் நாளில் நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுதும் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவர் எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நான் அதை தான் செய்வேன் என்று நீங்கள் நின்றால் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக, ப்ரிவிலேஜஸ் ஏராளமாக வைத்திருக்கிறார். அதை ஒன்றொன்றாக கனெக்ட் பண்ணி உயர்ந்த இடங்களில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நன்றி அப்பா பிதாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பா உன்னதமானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் அப்பா பார்ப்பதற்காக நன்றி அப்பா. நீங்கள் தேவர்களைப் போல் அப்படி என்று சொல்லி அப்பா காட்ஸ்ன்னு சொல்லி கர்த்தாவே தேவரே எங்களை உயர்ந்த கர்த்தாவே இடங்களில் கர்த்தாவே அமர வைக்கிறவரே அப்பா, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா கர்த்தாவே அப்பா மனிதனாக எங்களை உருவாக்கி கர்த்தாவே தேவரீர் அப்பா நன்மைகளை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் அப்பா கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்பா நன்மையாக ஆசீர்வாதம் முடிய வேண்டும் என்று எண்ணத்தில் கர்த்தாவே நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி. இப்பொழுது கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவர் மூலமாக கர்த்தாவே தேவரீர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது போல 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது அப்பா தேவரீர் ஆவியில் த ஸ்பிரிட், தோஸ் ஹூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட், யாரெல்லாம் ஆவியிலே நடத்தப்படுகிற அவர்கள் தேவனுடைய குமாரர்கள், தேவர் சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறீர் அப்பா. நன்றி அப்பா இயேசுவே. நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட இந்த மாதத்தில் கிருபைத்தாங்க. எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோட பழகிறவர்கள் இவர் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல இந்த மாதத்தில் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு பலத்தை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.